கண்ணுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை தந்து, கண் சம்பந்தமான பிரச்சனைகளை நீக்கி, நரம்புகளுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியை தந்து, ஞாபகத்திறனை அதிகரிக்க செய்து, எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளை நீக்கி, முகத்துக்கு நல்ல ஒரு பொலிவை தரக்கூடிய ஒரு சூப்பரான பால் எப்படி ரெடி பண்ணலான்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் அதிகம் இந்த பாலை பயன்படுத்தி ரொம்ப நாள் எந்த விதமான நோய் நொடியும் இல்லாம ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான பால் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. ரெசிபி செய்யறதுக்கு முன்னாடி நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ஹெர்பல் ப்ராடக்டான 3-in-1 ஹெர்பல் ஹேர் ஆயில், ஹேர் பேக், நலுங்கு மாவுன்னு சொல்லக்கூடிய குளியல் பொடி, இன்ஸ்டன்ட் ஃபேஸ் பிரைட்னிங், பீட்ரூட் ஃபேஸ் பேக், இது 4மே இப்போதைக்கு அவைலபிளா இருக்கு. இது முழுக்க முழுக்க இயற்கையான முறையில் செய்யப்பட்டது. எந்த விதமான கெமிக்கல், ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே சேர்க்கல. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ஏதாவது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎம், மெசேஜ் இல்லைனா கால் பண்ணி நீங்களும் வாங்கிக்கலாம். இது முருங்கைப்பூ, முருங்கை மரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே முருங்கை கீரை, அதனுடைய காய், அதனுடைய வேர்லேருந்து எல்லாத்துலேயுமே நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதே மாதிரி தான் முருங்கை பூவிலையும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. முருங்கை பூவை நம்ம பயன்படுத்தும் போது உடலுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும். முக்கியமாக அந்த வயதாக ஏற்படக்கூடிய அந்த வெள்ளெழுத்து குறைபாட்டை சரி செய்யும். அந்த பார்வை மங்களை சரி செய்யும். இன்னைக்கு நிறைய பேர் சிஸ்டம், மொபைல் அதிகமாக பார்க்கறது, வெயிலில் ரொம்ப நேரம் வேலை செய்யறது, இதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கண் எரிச்சல், கண் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஆளாவாங்க. இந்த முருங்கை பூவை தொடர்ந்து நீங்கள் ஒரு வாரம் பயன்படுத்திட்டு பாருங்க, அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும். இந்த முருங்கை பூவுக்கு நாங்கள் எங்கே போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கவலைப்படாதீங்க. முருங்கை பூ பொடி நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். நீங்கள் அதை வாங்கி பயன்படுத்திக்கலாம். எப்படி பயன்படுத்தணுன்றதை நான் கடைசியாக சொல்கிறேன். இந்த முருங்கைப்பூவில் விட்டமின் B1, விட்டமின் B2, B3, விட்டமின் C, கால்சியம், பாஸ்பரஸ், இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது. முக்கியமாக அதிகப்படியான புரதச்சத்துக்கள் இருக்குது. முருங்கைப்பூவை நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதில் பூச்சி அந்த மாதிரிலாம் இல்லாமல் பார்த்து சுத்தம் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 1 கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. மொத்தமாக 1.5 கிளாஸ். கூடவே முருங்கைப்பூ சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மிதமான தீயில வச்சுட்டு கொதிக்க வைங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அந்த 1.5 கிளாஸ் பால் 1 கிளாஸாக மாறி வரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்ல நிறம் மாறி வரும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிதமான சூட்டுக்கு வரட்டும். இப்போ வடிகட்டிக்கோங்க. இதில் சுவைக்காக பனங்கற்கண்டு சேர்த்துக்கோங்க. பனங்கற்கண்டு சேர்த்து சாப்பிடும்போது பனங்கற்கண்டும் உடலுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும். ஆஸ்துமா சம்பந்தமான பிரச்சனைகளையும் நீக்கிடும். இதை எப்போ குடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா காலையில் குடிக்கலாம், இல்லைனா நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி குடிக்கலாம். காலையில் நீங்கள் ஒரு 11 மணி போலையும் குடிக்கலாம், இல்லைனா காலை உணவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி குடிக்கலாம். யாரெல்லாம் குடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே குடிக்கலாம். உடம்புல இருக்கக்கூடிய பித்த நீரை குறைக்கும். இன்றைக்கி நிறைய பேருக்கு உடம்புல பித்தம் அதிகரிக்கும் போது இளநரையும் அதிகரிக்கும். இதை சாப்பிடும்போது அந்த இளநரையும் மறைய ஆரம்பிக்கும். நரம்புகளுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்து நரம்புகளுக்கு நல்ல ஒரு வலுவை சேர்க்கும். நரம்பு தளர்ச்சி பிரச்சனையும் நீக்கும். ஆண்மை திறனையும் அதிகரிக்க செய்யும். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது நல்ல ஒரு நினைவாற்றல் அதிகரிக்க ஆரம்பிக்கும். சில குழந்தைங்கள்லாம் படித்த உடனே மறந்துடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அவங்களுக்கு நல்ல ஒரு நினைவாற்றலும் அதிகரிக்கும். இன்றைக்கி நிறைய பேர் தொண்டை மற்றும் தோல் சம்பந்தமான பிரச்சனைகளால் அவஸ்தைப்படுறாங்க. இதை நீங்கள் சாப்பிடும்போது அந்த தொண்டை, தோல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும். முக்கியமாக சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகள், அதாவது பார்த்தீங்கன்னா ஆஸ்துமாவில் நிறைய பேர் அவஸ்தைப்படுவாங்க. முருங்கைக்கீரை பொடி நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். காலை சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு 40 நிமிஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு வரும்போது நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். இதில் இருக்கக்கூடிய அந்த கால்சியம், பாஸ்பரஸ் எலும்பு தேய்மானம், எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும். எலும்பினுடைய அடர்த்தியை அதிகரிக்க செய்யும். அந்த மூட்டு வலி, மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும். முக்கியமாக இப்போ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை கண் பார்வை குறைபாடு. இதை சாப்பிடும்போது கண் பார்வை திறனை நல்லா அதிகரிக்கும். பால் சாப்பிட்றதுக்கு சுவையாகவும் இருக்கும். நீங்கள் வெயிலில் அதிகமாக வேலை செய்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பாலை எடுத்துக்கோங்க. அந்த வெயிலினால் ஏற்படக்கூடிய அந்த கண் எரிச்சல், கண் சூடு, இது எல்லாத்தையுமே நீக்கிடும். எல்லாத்தை விட கேன்சர் செல்லை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை இதில் இருக்குது. இரத்த அழுத்தத்தையும் கட்டுக்குள்ள வைக்கும். வயதாக ஏற்படக்கூடிய அந்த வெள்ளெழுத்து குறைபாட்டையும் நீக்கிடும். அதாவது அந்த பார்வை மங்களை சரி செய்யும். எத்தனை நாளைக்கு சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சாப்பிட்லாம், எவ்வளோ நாளைக்கு வேணாலும் சாப்பிட்லாம். இது அவ்வளோ நல்லது. உடலுக்கு அவ்வளோ ஒரு தெம்பை கொடுக்கும். உடல் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லேயே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.